குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜபாதையில் நடந்த முப்படையினரின் அணிவகுப்பை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் இந்திய ஜப்பானிய பிரதமர்கள் பார்வையிட்டனர். டெல்லி ராஜபாதையில் இந்தியாவின் 65வது குடியரசு தின கொண்டாட்டம் நடந்தது. இதை முன்னிட்டு 21 குண்டுகள் முழங்க மூவர்ண தேசிய கொடியை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவின் பல்வகை கலாச்சாரம் மற்றும் முப்படைகளின் வலிமை ஆகியவற்றை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடந்தன. முதலாவதாக லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதோ மித்ரா தலைமையில் முப்படை மற்றும் போலீஸ் படையினர் அளித்த கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதியும் முப்படைகளின் தளபதியுமான பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டார். கடந்த 2012ஆம் ஆண்டில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான வேட்டையில் உயிர் நீத்த ஆந்திர போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரசாத் பாபுவுக்கு வழங்கப்பட்ட வீர் சக்ரா விருதை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் இருந்து அவரது தந்தை பெற்றுக் கொண்டார். ரைசினா ஹில்ஸில் துவங்கி செங்கோட்டை வரையிலான ராஜபாதையில் கண்கவர் அணிவகுப்பு நடந்தது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் தலைவர்கள் அணிவகுப்பை கண்டுகளித்தனர். ராணுவத்தின் வலிமையை உணர்த்தும் வகையில் ராணுவ டாங்கிகள், பிரமோஸ் ஏவுகணைகள் போன்ற ராணுவ தளவாடங்கள் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பல்வேறு மாநில கலாச்சாரங்களை விளக்கும் வகையில் கலைஞர்கள் வாகனங்களில் நடனமாடிய வண்ணம் சென்றதும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, ராணுவ அமைச்சர் AK அந்தோணி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பை பார்வையிட்டனர். டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ராஜபாதையின் இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்து வண்ணமயமான அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் 25,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ராஜபாதையில் குடியரசு தின கொண்டாட்டம் துவங்குவதற்கு முன் இந்தியா கேட்டில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னமான அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் AK அந்தோணி மற்றும் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.